வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் பரிமளா அண்ட் கோ படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படம் எத்தனை பாமநாசம் தாங்க எடுப்பீங்க? ஐயோ, ஒரு பாமநாசம் வரக்கூடாதுங்க. அப்படியே அதை பார்த்து எத்தனை படம், அதுவே ஒரு ஒரிஜினல் இல்லை. அதுவே திஷ்யம் படத்தோட மலையாள படத்தோட ரீமேக் திரைப்படம். எத்தனை படங்க இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது டைரக்டர் பாண்டியராஜனோட திரைப்படம் மாதிரியே தெரியல. ஏன்னா அவரோட படம் எப்படி இருக்கும், காமெடி இருக்கும், ஃபேமிலி டச் இருக்கும். இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த திரைப்படத்தோட டேரக்டர் சில பேர் பப்ளிக் பார்க்கும்போது டேரக்டர் பாண்டியராஜனுக்கு மூலமாக்கி போச்சோ அப்படி நான் சொல்லுங்க. பப்ளிக் கேட்குறாங்க. இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லா படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்ப்போம். ராமன், யோகி பாபு, மிஸ்கின், சாண்டி, சிங்கம்புலி, ஊர்வசி, சஞ்சனா மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் பரிமளா அண்ட் கோ. இந்த திரைப்படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பாண்டியராஜன். இந்த திரைப்படத்தோட இசை ஃபாக்ஸன். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு GKM தமிழ்குமரன். இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னா, நடிகர் ஜெயராமன், ஊர்வசி அவங்களுக்கு பிறந்த 2 பொண்ணுங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க. அந்த மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துக்கும் போது 2 பொண்ணுங்களுமே ஜாபுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் அந்த 2 பொண்ணுங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணு மட்டும் சாண்டி, அதாவது அந்த ஏரியா ரவுடின்னு சொல்லுவாங்க, வர்கீஸுன்னுவாங்க. அந்த வர்கீஸ் எப்போ பாரு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணினே இருப்பான். என்ன நீ காதலிக்கணும், என்னோட காதலிக்கலாம், தூக்கி விட்டு முட்டை அடிச்சிடுவேன், ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொல்லி அந்த பக்கம் வரும்போதெல்லாம் அவளை கைப்பிடிச்சி இழுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, இதே வேலையாகவே சுற்றி நிற்பார் சாண்டி. அதாவது அந்த கதாபாத்திரத்தோட பேர் வர்கீஸ். அவர் படிப்பார். அவங்க அப்பா கிட்ட சொல்லி பார்க்குறாரு. அவங்க அப்பா ஜெயராமன் பேசி பார்ப்பார். அவங்க அப்பாவை கலாச்சிடுவார். இவரோட மூத்த பொண்ணு கதாபாத்திரம் பராசக்தின்னுவாங்க. அவர் அந்த என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு சாண்டி வர்கீஸை கண்ணும் தெரியாமல் பண்ணிடும். அந்த பக்கம் அடுத்த ஏரியா பக்கம் வரும்போது உன் மேலே ஆசிட் ஊற்றுற பாரு சொல்லி ஒருத்தர் முட்டையை தூக்கி சேஃப்டி அடிப்பார். ஆனால் எல்லாருமே நினச்சிப்பாங்க ஆசிட் தான் சொல்லிட்டு. நாளுக்கு இவன் தொல்லை தாங்க முடியல சொல்லிட்டு நாளைக்கு இவங்க குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவனை எப்படியாவது நம்ம கொண்டு தான் தீருவோன்னு. ஐயோ கொண்டுட்டா நம்ம மாட்டிப்போமே, போலீஸ் வருவேனே, வேறு வழி, கொன்னா போலீஸ் தான் வரும் அப்படின்னு ஜெயராமன் சொல்லுவார். வேறு வழியில் கொண்டு தான் தீருவோன்றாங்க. ஆனால் இவனுக்குள்ளே கொன்னணும் ஒரு நோக்கத்தோடு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த மறுநாளே இவர் ஒரு கொடூரமான முறையில் செத்து இருக்காரு. ஏன்னா இவர் ஒரு ரவுடி, ப்ரௌன் சுகர், கோக்கிங் சொல்லி இப்படி கடத்தவர். இவர் யார் கொண்டு இருப்பா? இதுதான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படம் இதுக்கப்புறம் நடக்கிறது ஃபுல்லாக எப்போவுமே டைரக்டர் பாண்டியராஜன் படம்னா குடும்பம், அதாவது ஃபேமிலியாக போவோம், ஃபேமிலியில் ஒரு டச் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லும்படியாக இல்லை. இந்த திரைப்படத்தை என்ன சொல்கிறதுனா பாமநாசம் படத்தோட காப்பின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம நயன்தாரா அவர்கள் நடித்த திரைப்படம் கோலமாவு கோகிலா, அந்த மாதிரி ஒரு திரைப்படம் சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு கலப்படமான மிக்சிங் படம் தான் இந்த திரைப்படம். அதாவது பரிமளா அண்ட் கோ. அதாவது அந்த பரிமளா அண்ட் கோன்னா ஊர்வசி, ஜெயராமன் இவங்களோட கதாபாத்திரம்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. காமெடி கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஒரு நல்ல நடிகர் இவர் கையில் கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா வேலை வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த டார்க் காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த டார்க் காமெடிலாம் கையாறி இருக்காரு டைரக்டர் பாண்டியராஜன் அவர்கள். இந்த படத்தை நம்ம யாருக்காக பார்க்கணுன்னா ஜெயராமன், ஊர்வசி ஓகே. அவங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை நமக்கு தூக்கி நிறுத்துறது, காமெடியில் தூக்கி நிறுத்துறது யாருன்னா அவங்க டைரக்டர் நடிகருமான மிஸ்கின் சார் தான். மிஸ்கின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வரும்போதெல்லாம் எந்த ஒரு மாதிரி போர் அடிக்கலை, நல்லா காமெடியாக பேசுகிறாரு, காமெடியாக இருக்கார். ஸோ அவருக்குன்னு ஒரு ட்விஸ்ட் சில சம்பவம்லாம் இருக்குது. அந்த சம்பவம்லாம் செகண்ட் ஹாஃபில் காட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம இந்த படம் பார்க்கும்போது ஆமணவர மாதிரி வருது, ஸ்லோ மோஷன், ஒரு லேக். என்னதான் ஒரு காமெடியுமே வச்சுருந்தாலும் இத்தனை காமெடி ஆகிட்டுருக்காங்க. யோகி பாபுவோட கதாபாத்திரம், அவர் அந்த ஜெயராமன் தங்கியிருக்க வீட்டோட ஹவுஸ் ஓனர், அவர் அப்பப்போ அவர் குறைச்சலை கொடுக்குறதோ, யோகி பாபு அது அப்பப்போ பேசுகிறதோ அது காமெடியாக இருக்குது. ஸோ அது முழுக்க நகைச்சுவையாக இருந்ததா இல்லையா கேட்டால் கண்டிப்பாக இல்லை.
ஏன்னா அவர் வாங்குற பணத்துக்கு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அவர் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு யோகி பாபு. ஏன்னா அவரோட குறிக்கோள் பணம்னு சொல்லிட்டாரு. இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லை, நல்லாகுதா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னா அப்படி ஒரு நினப்பெல்லாம் இல்லை. கலை சேவை பணம்லாம் வரல, பண சேவை பணம் தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து பணத்தோட குறிக்கோள் தான். யோகி பாபு வராரு போயிடா முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. மற்றபடி சிங்கப்பொடியோட கேரக்டரு அது கேரக்டர்லாம் கொஞ்சம் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த திரைப்படத்தில் ஏன் நான் சொல்கிறேன்னா, இத்தனை ஒரு நகைச்சுவை பட்டாளமும் இருந்தும் டார்க் காமெடி ஆகட்டும், இந்த காமெடி ஆகட்டும், எப்படி வேணால் செட் பண்ணாலும் ஜனங்க வந்து சிரிக்கலை, ஆடியன்ஸுங்களுக்கு சிரிப்பு வரலை. இந்த திரைப்படம் அதையும் மீறி இந்த திரைப்படம் ஓடுச்சுன்னா நம்ம மிஸ்கின் சாருக்காகவோ ஜெயராமனுக்காகவோ ஊர்வசி நிறைய இடத்துல அவங்களோட முக ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு முக்கியமான சில சீன்ஸ்லாம் வரும். அதில் ஜெயராமன் சொல்லும் போதெல்லாம் அவங்க ரியாக்ஷன் காட்டுவாங்க பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ படம் ஓடிச்சுன்னா அவங்களுக்காக தான் ஓடணுமே கண்டி டேரக்டருக்காக படம் ஓடத்துக்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் வெளியில் இந்த படத்தை பார்த்து வரவங்க பாண்டியராஜன் படமையா இது, ஐயோ பாண்டியராஜன் படம் மாதிரியே தெரியலையேப்பா இது, இந்த பாண்டியராஜன் அவங்களுக்கு மூலமாக்கி போச்சு அந்த மாதிரி தான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் மிஸ்கின் இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அடுத்த மறுநாள் ஷோ அடுத்த ஷோவுக்கு வந்து கூட்டம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதுக்காக தான் வரணும். ஏன்னா மற்றபடி இந்த திரைப்படத்தோட நான் தனிப்பட்டும் போய் இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் இது என் கருத்து சொல்கிறேன். அதே மாதிரி பப்ளிக்கோட கருத்தையும் பாருங்கள், மோசமாக சொல்லியிருப்பாங்க. ஆமாம், பப்ளிக்கோட கருத்து வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. எத்தனை பாமநாசங்க, ஐயோ இந்த பாமநாசத்தோட தாங்க முடியலைங்க. கமலஹாசன் அவர்களே பாமநாசம் படம் வந்து ஒரு படம் தான் நடித்தார். நடிகர் மோகன்லால் வந்து 3 நடிச்சிட்டாரு, பார்ட் 1 பார்ட் 3 பார்ட் 1 பார்ட் 3ன்னு. ஆனால் நடிகர் கமலஹாசன் 1 தான் நடித்தார். இவங்களே அந்த படத்தில் நிறைய இடத்துல பாமநாசம் படத்தை பார்த்தீங்களா, யூஸ் பண்ணீங்களா சொல்லி அவரே கேட்பாங்க இந்த திரைப்படத்தில். அந்த மாதிரி ஒரு காப்பி. மற்றபடி சாண்ட்லி நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் அந்த சொல்ல பார்த்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோலாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஓகேங்களா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொண்டு கடிச்சிக்கு திடீர்னுட்டு அப்படி ஒன்றா நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த திரைப்படம் வந்து நிறைய தடவை பார்க்கறதுலாம் ஒன்றுமே இல்லை இந்த திரைப்படத்தில். அதாவது கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து இல்லைங்க. ஐயோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து தலையை பிச்சுக்கிச்சு. ஸோ ஒர்த்துலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. டைரக்டர் பாண்டியராஜனுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இது மாதிரி பாசிட்டிவ் இது மாதிரி கதையெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு நல்ல ஒரு பேனர் இருக்குது, நேம் இருக்குது, சென்டிமெண்ட், ஃபேமிலி, தலைவன் தலைவி கொடுத்த ஒரு ஹிட்டான திரைப்படத்தை, ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு மோசமான திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்க பரிமளன் அண்ட் கோ. பாண்டியராஜன் டைரக்டர் அவளுக்கு நாளுக்கு மூலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பாண்டியராஜன் டைரக்டர் அவர்களுக்கு மூல மகினே இருக்குது. இந்த திரைப்படத்தை யாராவது வந்து அதையும் மீறி நம்ம பப்ளிக் கருத்தையும் மற்றவங்க சொல்கிற கருத்தையும் படத்தோட திரையமசத்தையும் பார்த்து இதையும் மீறி நீங்கள் வந்து பப்ளிக் பார்த்து தான் ஆகணுங்க. தாராளமாக ஒரு தடவை பார்த்து நம்ம சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுக்கங்க.